இஸ்லாம் இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமாக, இஸ்லாத்துக்கென்ற ஒரு கௌரவமும் கண்ணியமும், இஸ்லாத்துக்கென்ற ஒரு நாடும் ஒரு தலைமைத்துவம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த ஹிஜ்ரத் என்ற சம்பவத்தை வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பித்து வைத்த பெருமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சேர்க்கின்றது. மனிதனுடைய பண்பு பிழை நடக்கின்றது என்று பார்த்து கொண்டு போனால் நாம் நல்லவர்கள், பிழை நடக்கின்றது என்று அதை தட்டி கேட்டால், அதை திருத்த போனால் நாம் புதுமைவாதிகள் என்று எமக்கு பெயரை எதை செய்வதாக இருந்தாலும் முன்னாயத்தம் தேவை என்பதை இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு எம் அனைவர்களுக்கும் உணர்த்துகின்ற. ஊரிலே களவுகள் நடக்கின்றது. யார் களவெடுக்கின்றார்? 15, 16, 17 வயது மாணவன் களவெடுக்கின்றான். என்ன களவெடுக்கிறான்? இரும்பு களவெடுக்கின்றான். ஏன் இந்த சமூகம் இப்படி இந்த களவின் பக்கம், இந்த விபச்சாரத்தின் பக்கம், இந்த வட்டியின் பக்கம் இன்று எமது சமூகம் இன்று போய்கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய வருடத்தின் அமைப்பை நாம் சற்று உற்று நோக்கினால் ஒரு ஆச்சரியத்தை காணலாம். இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் நோன்பு பிடிப்பதுடைய மாதம். இஸ்லாமிய மாதத்தின் ஆரம்ப மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்திலும் நோன்பு பிடிப்பது சுன்னத். ஒரு வருடத்தின் கடைசி மாதமும் நோன்பும் இபாதத்துகளை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு வருடத்தின் ஆரம்பமும் நோன்பும் ஏனைய இபாதத்துக்களை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாள், சிறப்புக்குரிய நாள், உலக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அதே போன்றுதான் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷுராவுடைய தினம். இது உலக வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, ஆகவே வருடத்தின் ஆரம்பமும் வருடத்தின் கடைசியும் அமல் இபாதத்துக்களை கொண்டு எமது வாழ்க்கை நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று அங்கே மார்க்கம் எமக்கு சொல்கிறது. இதன் பின்னணியில் என்ன தெரியுமா? வருடம் முழுக்க நாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக, அல்லாஹ் எம்மை நேசிக்கக்கூடிய நல்லமல்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அங்கே எமக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். ஒரு வருடத்தை பிரியாவிடை செய்துவிட்டோம். ஒரு வருடத்தை நாம் விடை கொடுத்து அனுப்பிவிட்டோம். இதை இன்னும் ஒரு முறையிலே பார்த்தால் வருடம் அல்ல, ஒவ்வொரு மாதத்தையும் விடை கொடுக்கின்றோம், இன்னொரு மாதத்தை அடைகின்றோம். ஒரு வாரத்தை விடை கொடுக்கிறோம், இன்னொரு வாரத்தை அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் விடை கொடுக்கின்றோம், இன்னொரு நாளை அடைகின்றோம். கடைசியாக எமது முழு வாழ்க்கைக்கும் விடை கொடுத்து மரணத்தை தழுக வேண்டும் என்பதை எமக்கு இந்த புதிய வருடம் உணர்த்துகின்றது. ஹசனுல் பஸர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், புதிய வருடத்தை அடைந்து விட்டேன் என்று சந்தோஷப்படுவதை விட அல்லாஹ் தந்த நாட்களில் ஒரு வருடம் குறைந்து விட்டதே என்று கவலைப்படுவார்களாம். பெருநாள் என்று சந்தோஷப்படுவதை விட எந்த நாளில் நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யவில்லையோ, பாவம் செய்யவில்லையோ, ஒரு தொழுகை எனக்கு தவறவில்லையோ, அந்த நாள் தான் எனக்கு பெருநாள் என்று ஹசனுல் பஸர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த நேரத்தில் நாம் ஞாபகம் படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மறுமைக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளை எதிர்பார்க்கிறோம். அந்த நாள் அது நிச்சயம் நடக்கும். அந்த நாளுக்காக வேண்டி நாம் ஒவ்வொருவர்களும் தயாராக கூடியவர்களாக ஆக வேண்டும். ஆகவே நாம் நுழைந்திருக்கக்கூடிய, காலடி வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய வருடம் எமது வாழ்க்கையில்
இபாதத்துக்களால் நல்லமல்களால் ஜொலிக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு வருடமாக இந்த வருடத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முதல் கட்டமான செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு எனும் பொழுது உலக வரலாற்றை பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்டவர்களும் ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு விதமான பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். மிருகங்களுடைய பெயரையும் வைத்திருக்கின்றார்கள். ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடம் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று பெயர். இதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது மீலாத். இதே போன்று சைனாவிலே எலி ஆண்டு என்றும் அங்கே அவர்கள் பிரகடனப்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது ஒரு இஸ்லாத்தின் திருப்பு முனையாக அமைந்தது. இஸ்லாம் இன்று வரைக்கும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமாக, இஸ்லாத்துக்கென்ற ஒரு கௌரவமும் கண்ணியமும், இஸ்லாத்துக்கென்ற ஒரு நாடும் ஒரு தலைமைத்துவம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த ஹிஜ்ரத் என்ற சம்பவத்தை வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பித்து வைக்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பித்து வைத்த பெருமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சேர்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, ஹிஜ்ரத்துடைய படிப்பினைகளும் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகளும் எண்ணிலடங்கா படிப்பினைகளை எமக்கு சொல்லித் தருகின்றது. அதிலே நாம் சில முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக இந்த புதிய வருடத்திலே நாம் எடுக்கக்கூடிய, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி சுய விசாரணை, முஹாசபா. கடந்த வருடம் எவ்வாறு கழிந்தது, கடந்த நாட்கள், கடந்த வருடம் எவ்வாறு என்னை விட்டும் விடை பெற்றது என்று நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு வஸினு அஅமாலகும் கப்ல அன் துஸனு. இந்த ஹிஜ்ரி ஆண்டை முடிவு செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களையே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் மீசானிலே நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அமல்கள் கனதியானதா என்பதை நீங்களே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். நிரந்தரமான மறுமையுடைய வாழ்க்கைக்காக நான் எதை தயார் செய்து வைத்திருக்கிறேன்? வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு இப்பொழுதே இருந்து நான் சொத்து சேர்க்கிறேன், வீடு கட்டுகிறேன், நகை வாங்கி வைத்திருக்கிறேன், பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அகீகா கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுதே இருந்து நான் ஆடு வாங்கி வைத்திருக்கிறேன். நல்ல விடயம். ஆனால் நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக நான் எதை தயார் செய்து வைத்திருக்கிறேன்? என்னிடத்தில் எது மிச்சமாக இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவர்களும் சுய விசாரணை செய்து எமது வாழ்க்கையை மிகவும் ஒரு ஒளிமயமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டிலே சொல்லக்கூடிய செய்தியின் இரண்டாவதாக திட்டமிடல். திட்டமிடல் என்பது எமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. நீங்கள் தொழுகைக்கு வருகின்றீர்கள், நீங்கள் தொழுகைக்கு வந்தாலும் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் கட்டி வைத்து விட்டுத்தான் தொழ வேண்டும் என்று இஸ்லாம் செல்கின்றது. தவக்குல் என்று அல்லாஹ் வானத்திலே இருந்து எனக்கு உதவியை இறக்குவான் என்று வீட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பது இஸ்லாம் அல்ல. எல்லா விதமான முயற்சிகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பதுதான் உண்மையான தவக்குல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணம், புராக் என்ற வாகனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி பிரயாணிக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸை அடைந்தவுடன் புராக் என்ற வாகனத்தை அந்த பைத்துல் முகத்தஸுடைய ஒரு தூணிலே நபி அவர்கள் கட்டி வைத்து விட்டுத்தான் நபிமார்களுக்கு தொழுகையை நடாத்தினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புராக் என்ற வாகனம் ஓடிவிடாது. ஏன்?
அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் பிரயாணிக்க முடியும். அதற்கு பிறகு அதிலே யாரும் ஏறியது கிடையாது. அது அவருக்காக வேண்டியே படைக்கப்பட்டது. அதையும் கூட கட்டி வைத்து விட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தி இருக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திட்டமிடுதல், முன்னாயத்தம் என்பது இந்த ஹிஜ்ரி புத்தாண்டிலே எம் அனைவர்களுக்கும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரிலே, இன்னும் சொல்ல போனால் நபி பட்டம் கிடைத்த முதலாவது தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது, நான் இந்த மக்காவை விட்டும் விரட்டப்படுவேன். வரக்கத் இப்னு நௌஃபலிடத்திலே சென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்கள் உங்களை விரட்டுவார்கள். அவர்கள் கேட்டார்கள், இந்த அன்பான மக்கள், என்னுடன் பாசமாக பழகக்கூடிய மக்கள் என்னை விரட்டுவார்களா? ஆம், நீங்கள் ஹக்கை பேச போனால், உண்மையை பேச போனால் உங்களையும் விரட்டுவார்கள். இதுதான் இந்த சமூகத்தின் நிலைப்பாடு. அனைவர்களிடம் மனிதனுடைய பண்பு பிழை நடக்கின்றது, பிழை நடக்கின்றது என்று பார்த்து கொண்டு போனால் நாம் நல்லவர்கள். பிழை நடக்கின்றது என்று அதை தட்டி கேட்டால், அதை திருத்த போனால் நாம் புதுமைவாதிகள் என்று எமக்கு பெயரை சூட்டுவார்கள், எம்மை ஊரை விட்டும் விரட்டுவார்கள். இது இன்று நேற்று உருவானதல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த மக்கத்து மக்களிடத்திலே இருந்த, அந்த குறைஷிகளிடத்திலே இருந்த, முஷ்ரிக்கீங்களிடத்திலே இருந்த பண்பு. வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்னார், நீங்கள் ஹக்கை நீங்கள் பேச போனால் இந்த மக்காவை விட்டும் உங்களை விரட்டுவார்கள். அன்றே தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் மக்காவை விட்டு விரட்டப்படுவேன் என்று. அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திட்டமிடலை பாருங்கள். தான் எங்கு செல்ல வேண்டும் என்ற இடத்தை மக்காவிலே இருக்கும் பொழுதே அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், மதீனாவுக்கு செல்ல வேண்டும். தான் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த மதீனா வாசிகளை ஏற்கனவே சந்தித்து 2 தடவை ஒப்பந்தம் செய்து வைத்திருந்தார்கள். மினாவுடைய பள்ளத்தாக்கிலே சந்தித்து, தன்னுடைய பயணத்தின் தோழர் யார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தார்கள். யா அபூபக்கர், ஒரு நாள் நான் பயணத்துக்கு தயாராகுவேன், நான் அழைக்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக நீங்கள் தயாராக வேண்டும் என்று அவருக்காக வேண்டி முன்னாயத்தம் செய்து வைத்திருந்தார்கள். எதிலே பயணிக்க வேண்டும் என்று அதற்கான வாகனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணத்தை கொடுத்து அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக தான் படுத்த படுக்கையில், தன்னுடைய படுக்கையில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படுக்க வைத்து தன்னுடைய போர்வையால் போர்த்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வெளியாகி சென்றார்கள். தனக்குரிய வழிகாட்டியாக அப்துல்லா பின் உரைக் என்பவரை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கிறேன், அல்லாஹ் உணவு தருவான் என்று அவர்கள் வானத்தை பார்க்கவில்லை, மாறாக தனக்கு உணவு கொண்டு வருவதற்காக அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நியமிக்கின்றார்கள். செய்தி கொண்டு வருவதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய இன்னமொரு மகன் அவரை நியமிக்கின்றார்கள். தன்னுடைய பிரயாண ஒழுங்கை பேணுவதற்காக ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்று இப்படியான பல திட்டமிடல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலே அவர்கள் திட்டமிட்டார்கள். காலையிலே அழைத்து, யா அபூபக்கர், நாம் லொஹருக்கு பின்னால் பயணம் செல்ல இருக்கிறோம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லது நாளை பிரயாணம் செல்ல இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த பயணம் தயாராகின்றது. திட்டமிடுதல். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அக்ல கத்தத்பீர், திட்டமிட்டு செயல்படுவதை போல புத்திசாலித்தனம் கிடையாது. செய்வதெல்லாம் செய்துவிட்டு யோசிக்கவில்லையே, மடத்தனம் செய்து விட்டேனே என்று தன் மீது பழியை போடுவது இஸ்லாம் அல்ல.
எதை செய்வதாக இருந்தாலும் முன்னாயத்தம் தேவை என்பதை இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு எம் அனைவர்களுக்கும் உணர்த்துகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உள்ளத்திலே எழக்கூடிய ஒரு கேள்விதான், இன்று குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம். இந்த குழந்தைகள் எவ்வாறு ஆக வேண்டும் என்று எம்மிடத்தில் திட்டம் இருக்கின்றதா? திருமணம் முடிப்பதற்கு தயார், திருமணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற எல்லா வகையான திட்டங்களும் கனவுகளும் இப்பொழுதே இருந்திருக்கின்றது. ஆனால் எமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை எவ்வாறு அவர்களை நாம் வழி சமைக்க வேண்டும், எவ்வாறு அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் எம்மிடத்தில் இருக்கின்றதா? பாடசாலையில் ஒரு வருட அமுலாக்கல் திட்டம் இருக்கின்றது. கல்லூரிகளில், நிறுவனங்களில், ஒவ்வொரு இடத்திலும் பல திட்டங்கள், இன்று திட்டங்கள் பேசப்படுகின்றது, அதற்கு குறைவே கிடையாது. ஆனால் இன்று எனது குழந்தை எவ்வாறு ஆக வேண்டும், என்னுடைய குழந்தை எவ்வாறு ஆக வேண்டும் என்ற திட்டம் குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுது வகுக்கப்படுகின்றதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டிலே ஆயத்துல் குர்சியும் ஆமன ரசூலும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் குல் சூராக்களும் வீட்டிலே எழுதி அங்கே தொங்க விடப்பட்டிருக்கின்றது. கூடாது என்று செல்லவில்லை. அதைவிட வீட்டிலே எமது படுக்கை அறையிலே இருக்க வேண்டிய முக்கியமான திட்டம், என்னுடைய மகன் என்னையாக வேண்டும், எனது மகள் என்னையாக வேண்டும் என்ற திட்டம் அங்கே கணவனும் மனைவியும் சேர்ந்து எழுதி ஒரு தொகுப்பாக தொங்கவிடப்பட்டிருக்க வேண்டும். இன்று யாருடைய வீட்டிலே அந்த திட்டங்கள் இன்று தொகுக்கப்பட்டுள்ளது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்று நாம் சந்தோஷம் அடைகிறோம். சந்தோஷப்பட வேண்டிய விடயம்தான். ஆனால் இந்த புத்தாண்டு சொல்லக்கூடிய செய்திகளை நாம் ஒவ்வொருவர்களும் உள்வாங்கி எமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பிலே 2 விடயங்களை உள்வாங்கப்படும்படி எமது அக்கறை பற்றி ஜமியத்துல் உலமா அனைத்து ஹத்தீபார்களுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் ஆரம்பமாக இந்த முஹர்ரம் மாதம் பற்றியும் அதனுடைய விளக்கங்கள் பற்றியும் இங்கே பேசப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை ஆஷூரா தாசுஆ நோன்பு இருக்கின்றது. அதனுடைய விளக்கங்களையும் அந்த ஹத்தீப்மார்கள் விளக்கங்களை எமக்கு தருவார்கள். அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய புது வருடம் ஹிஜ்ரி புத்தாண்டு நுழைவதுடன் எமது ஊர் மக்களுடைய முதுகெலும்பாக காணப்படக்கூடிய எமது விவசாயத்தின் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வாறு இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் எமது மறுமை வாழ்க்கைக்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்ற ஒரு செய்தியை செல்கின்றதோ, அதே போன்றுதான் எமது ஊருடைய ஒழுக்கம், எமது ஊருடைய பொருளாதாரம், அதனுடைய பொருளாதார பிரச்சினைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்ற திட்டங்கள் திட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1447 வருடங்களுக்கு முன்னாலே சமூக பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்த மார்க்கம்தான் இஸ்லாம் மார்க்கம். அதற்கு முன்னால் தொட்டிலே பேசிய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு ஏவுகிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் பேசிய வார்த்தை சமூக சிந்தனை. சமூகத்திலே வறுமையை ஒழிக்க வேண்டும், சமூகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை நீக்க வேண்டும் என்று தொட்டிலில் பேசியவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே இந்த ஜகாத் என்பது ஏழைகளின் உரிமை. இந்த விவசாயத்தில் வரக்கூடிய இந்த அறுவடையிலே இருந்து அந்த அறுவடையிலே ஏழைகளுடைய பங்கு இருக்கின்றது. அந்த உரிமையை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி நாம் அனைவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். இதனால் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஏழைகளுடைய உரிமையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் யுத்தம் செய்யக்கூட தயாராக இருக்கிறேன் என்று போர்க்கொடி தூக்கினார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. என்ன நடந்தது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நீங்கள் ஜகாத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஒட்டகத்துடன் சேர்த்து அந்த ஒட்டகத்தை கட்டிய கயிற்றையும் கொடுத்தீர்கள். நான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் அந்த கயிறு எனக்கு தேவை என்று அந்த கயிற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தை மாத்திரம் தந்தால் இது முறை பிழையானது, இதற்காக வேண்டியும் நான் யுத்தம் செய்ய தயாராகுவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர் பிரகடனம் செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் மிக கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். இது சமூக பொறுப்பு. இந்த பொறுப்பிலே நாம் குறைபாடு செய்வோமாக இருந்தால் அது ஏற்படக்கூடியது அது தனிநபருக்கு மாத்திரமல்ல, இந்த சமூகத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மனஅ கௌமுன் அஸ்ஸகாத் இல்லா பத்தல்லாஹு பிஸ்ஸினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சமூகம் ஜகாத்து கொடுக்க அவர்கள் விலகி கொண்டால் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு அவர்களை சோதிப்பான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே இல்லா முனிஉ அல் மதர், மழையை அல்லாஹ் இல்லாமலாக்குவான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் இல்லா அஃஸதத்ஹு, அல்லாஹ் அந்த சமூகத்தை அப்படியே ஃபசாதுக்குள் குழப்பத்துக்குள் ஆழ்த்தி விடுவான். சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் எமது அறுவடையிலே இருந்து வரக்கூடிய இந்த ஜகாத்தை கணக்கிட்டு நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதிலே நினையாத புறத்திலே இருந்து பரக்கத்துகளை செய்வான். துத்ஃபியு கலபர் ரப், நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் இது ரப்புடைய கோபத்தை தணிக்கும். தத்ஃபஉ மீத்தத்தஸு, கெட்ட மௌத்தை தடுக்கும். வ துத்ஃபியு ஹர்ரல் கபர், கபருடைய உஷ்ணத்தை தணிக்கும். வ தசுத்து 70 பாபன் மினஸு, 70 வகையான கெடுதிகளிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்புள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்புளை கையிலே வைத்து அவர் யோசிக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அந்த அப்புளை கையிலே வைத்துக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, இன் அகல்துஹா ذهبت, நான் சாப்பிட்டால் இது முடிந்துவிடும். வ அத்அம்துஹா, இதை யாருக்காவது கொடுத்தால் பகியத், இது எனக்கு மிச்சம், இதுதான் எனக்கு மிச்சம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சாப்பிட்டால் முடிந்துவிடும், செலவழித்தால் தீர்ந்துவிடும், ஆனால் இதை ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் எனக்கு மறுமையில் மிச்சம் என்பதை அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு ஆடு ஒன்று அறுக்கப்பட்டது. அந்த ஆட்டை அறுத்து அனைத்தையும் சதக்கா கொடுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த ஆட்டிலே இருந்த முன் சந்திலே ஒரு துண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி சமைத்து கொடுப்பதற்காக வேண்டி எடுத்து வைத்தார்கள். ஆடு அனைத்தையும் அறுத்து கொடுக்கப்பட்டு விட்டது. கடைசியாக நபி அவர்களுக்கு பிடித்த அந்த முன் சந்து மாத்திரம் மீதமாக இருந்தது. இதை பார்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொடுத்ததுதான் மீதம், இருக்கிறது எதுவுமே மீதமில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் எமது ஒரு சாப்பாட்டு பிடி எமது தொண்டைக்குள் இறங்கும் பொழுது நாமும் இதை யோசிக்க வேண்டும். நான் அறுவடை செய்யும் பொழுது, அறுவடை செய்து வந்து நான் என்னுடைய நெல்லை வீட்டிலே அடுக்கும் பொழுது, அறுவடை செய்து நான் மில்லுக்கு என்னுடைய நெல்லை ஏற்றும் பொழுது நான் யோசிக்க வேண்டும், இதிலே ஏழைகளுடைய பங்கு இருக்கிறதே, இது இன்னொருத்தனுடைய பங்கு இருக்கின்றதே, இதை நான் என்னுடைய பணத்துக்குள் நான் வைத்திருக்கலாமா, என்னுடைய வீட்டுக்குள் வைத்திருக்கலாமா என்று நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தந்தது, அவனே சொல்கிறான் நீங்கள் கொடுங்கள் என்று நாம் அதை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா, வறுமை இஸ்லாத்திலே மிக பயங்கரமானது. எந்த அளவு என்று சொன்னால், காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா, வறுமை என்பது சமூகத்தை குஃபுரின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று வறுமையின் காரணமாக
கல்விகள் அப்படியே சீர்குலைந்து போயிருக்கிறது. சுகாதாரம், ஆத்மீகம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இன்று வீட்டுக்கு வீடு வட்டியுடைய விளம்பரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதிகமான பெண்கள் இன்று ஹராமான தொழிலிலே ஈடுபடுகின்றார்கள். இதன் காரணமாக வட்டியிலே ஈடுபடுகின்றார்கள். அதிகமான இளம் பெண்கள் ஊரிலே இல்லை, எங்கே? வெளிநாட்டிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது ஊருக்கு என்ன பஞ்சம்? எமது ஊரிலே என்ன குறை இருக்கின்றது? கல்வியிலே, ஆத்மீகத்திலே, பொருளாதாரத்திலே, கலாச்சாரத்திலே, பண்பாட்டிலே அனைத்திலும் முதலிடம் வகிக்கக்கூடிய, தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாததனால் இன்று வட்டிகள் தாண்டவமாடுகின்றது. இன்று முஸ்லிம் பெண்கள் இன்று வெளிநாடிலே அவதிப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். வறுமையின் காரணமாக இன்று எமது இளைஞர்கள், தன்னுடைய மாணவர்கள் தன்னுடைய படிப்பை இடைநிறுத்துகின்றார்கள். போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபடுகின்றார்கள். காலம் போக கையிலே பணம் இல்லை, கள்வர்களாக மாறுகின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். இன்று களவெடுப்பது யார்? முந்தைய ஒரு காலம் இருந்தது, களவெடுப்பவர்கள் குறைய பேர் இருந்தார்கள். அதை இனம் காணலாம், இவர்தான் கள்ளன் என்று இனம் காணலாம். ஆனால் இன்று ஊரிலே களவுகள் நடக்கின்றது. யார் களவெடுக்கின்றார்? 15, 16, 17 வயது மாணவன் களவெடுக்கின்றான். என்ன களவெடுக்கிறான்? இரும்பு களவெடுக்கின்றான். ஏன் இந்த சமூகம் இப்படி இந்த களவின் பக்கம், இந்த விபச்சாரத்தின் பக்கம், இந்த வட்டியின் பக்கம் இன்று எமது சமூகம் இன்று போய்கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்தை மிகவும் கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஜகாத் என்று வந்தால் வெறுமனே எமது விவசாயத்திலே இருந்து வரக்கூடிய ஜக்காத்தை மாத்திரம் நாம் நினைத்துவிடக் கூடாது. ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்கள் 8 இருக்கின்றது. என்னுடைய மனைவி போடக்கூடிய தங்கம், இதற்கும் ஜக்காத் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய பேங்க் அக்கவுண்டிலே இருக்கக்கூடிய, நான் தொழில் செய்யக்கூடிய வியாபாரம், என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய பணம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து நாம் செயற்பட வேண்டும். ஜக்காத் என்பது ஏதோ ஒரு நிறுவனத்துடைய கடமை என்று இன்று நாம் ஒரு நிறுவனத்திடத்திலே கொடுத்துவிட்டு அவர்கள் அதை செய்வார்கள் என்று இன்று நாம் வீட்டிலே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, ஜக்காத் என்பது ஒரு சமூக கடமை, ஜனாசா என்பது ஒரு சமூக கடமை. ஆனால் இன்று நாம் இலகுக்காக அனைத்தையும் ஒவ்வொரு சொசைட்டி இடத்திலே, ஒவ்வொரு நிறுவனத்திடத்திலே கொடுத்துவிட்டு அவர்கள் செய்வார்கள் என்று இன்று நாம் கைகட்டி புதினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லை, நாம் அனைவர்களும் இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும். இன்று ஒவ்வொரு குடிகள் என்று, ஒவ்வொரு குடும்பங்கள் என்று இன்று எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றது. எமது ஊர் ஒன்று சேர்ந்து, எமது குடும்பம் ஒன்று சேர்ந்து, எமது குடிகள் ஒன்று சேர்ந்து இந்த ஜக்காத்துடைய கடமைகளை நாம் அழகான முறையிலே நாம் நிவர்த்தி செய்யும் பொழுது நிச்சயமாக எமது ஊரிலே அழகான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். எந்த சமூகத்தில் மோசடி இருக்குமோ அந்த சமூகம் உருப்பட மாட்டாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஜக்காத்துடைய பணங்கள் சேகரிக்கப்படுகின்றது. அவைகள் முறையாக இன்று சமூக ரீதியிலே ஏழைகளுக்கு போய் சேர்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு தனியான ஒரு பாடம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களிடத்திலே இருந்து பெறக்கூடிய ஜக்காத் 500 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த பணம் போதும் உலகத்துடைய வறுமையை போக்க. ஆனால் வறுமை கூடிக்கொண்டே போகின்றது. ஏன் காரணம்? இடையிலே நடக்கக்கூடிய மோசடிகள். இந்த மோசடிகள், எனக்கும் ஜக்காத் ஜாயிஸ், நானும் ஜக்காத் பெற தகுதி, நானும் ஜக்காத் பெற தகுதி என்று ஒவ்வொருவர்களும் தன்னுடைய சேப்புக்குள் அவர்கள் சுருட்ட பார்க்கின்றார்கள். இதன் காரணமாக ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய
அந்த பங்குகள் உரிய முறையிலே அவர்களுக்கு போய் சேரவில்லை. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது ஊரிலே ஜக்காத் நிறுவனம் அழகான முறையிலே பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஒத்துழைக்கவில்லை என்றால் காலப்போக்கிலே அது பலவீனம் அடைந்து போய்விடும். இதை நான் வளமையாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது 4 பேரோ 5 பேரோ அல்லது அந்த சொசைட்டியிலோ அது மட்டுப்படுத்தப்படக்கூடாது. அது சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். அனைவர்களும் அதனுடைய அங்கத்தவர்களாக மாற வேண்டும். அனைவர்களும் அதனுடைய உள் நிலவரங்களை அறிந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் சமூகத்தின் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு காரணமாக அமையும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொருளாதார நெருக்கடியின் போது நாம் இறங்கி வேலை செய்வது என்பது எல்லா வகையான இபாதத்துக்களை விட சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக நான் வெளியாகி செல்வது மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது. ஏன்? ஹஜ் செய்வதை விட சிறந்தது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இஸ்லாமிய புதிய வருடம் எமக்கு அழகான முறையிலே வந்திருக்கிறது. இதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவம் இருக்கின்றது. அவர்கள் சொன்ன வார்த்தை தான் புதூனுல் ஃபுகரா அவுலா மின் சித்தாரில் கஅபா. கஅபத்துல்லாவுக்கு நீங்கள் திரைச்சீலை அணிகின்றீர்கள், பல லட்சங்கள் செலவழித்து. அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னும் எமது மனதிலே குத்திக் கொண்டிருக்க வேண்டும். கஅபத்துல்லாவுக்கு நீங்கள் திரைச்சீலை அணிவதை விட ஏழைகளுடைய வயிறுதான் எனக்கு முக்கியம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்பு தட்டி சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீண் விரயங்களை குறைத்து ஏழை எளியோருடைய கஷ்டங்களை போக்கி அவர்களுடைய முகத்திலே சந்தோஷத்தை பார்ப்பதுதான் இஸ்லாத்துடைய வரைவிலக்கணம் என்று ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டிலே எம் அனைவர்களையும் அல்லாஹ் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைத்து, அதே போன்று ஏழைகளுடைய உணர்வுகளை மதித்து எமது இந்த அறுவடையிலே இருந்து வரக்கூடிய ஜக்காத்தை உரிய முறைப்படி கணக்கு பார்த்து ஜக்காத் நிதியத்துடன் தொடர்பு கொண்டு ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்வதற்குரிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக.